டே 8 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். சரி, நம்ம இண்டோர் டப் செட்டப்பில் தண்ணி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு எல்லாத்துலேயும் பாதி வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா டப்லேயும் பாதி தான் எடுத்தோம், ஏன்னா ஓல்டு வாட்டர் வேணும், அப்போ டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும்னு. இதே மாதிரி எல்லா டப்புக்கும் பண்ணியாச்சு. சரி, இப்போ பழைய தண்ணியை எடுத்துட்டோம், இப்போ புது தண்ணி ஆட் பண்ணலான்னு டப்பில் தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுலேயும் எவ்வளோ தண்ணி எடுத்தனோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டோம். அப்போ தான் வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்கும், மீனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரி தான் எல்லா டப்புக்கும் பண்ணிட்டேன். இப்போல்லாம் கொஞ்சம் ஓகே. வாட்டரும் புதுசாக ஆட் பண்ணதால ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, எப்போ போல் ஆக்டிவாக தான் இருக்குது. நம்ம கீழே மொயினா வச்சுருந்தோம், நான் ஈஸ்ட் அதிகமாக போட்டு தப்பு பண்ணிட்டேன், அதான் மொயினால கிராஸ் ஆகிடுச்சு. சரி, மேலே போய்ட்டு ஸ்டார்டிங் கல்ச்சர் கொஞ்சம் எடுத்து வந்து ஊற்றிட்டேன். இப்போ ஓகே, பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுனால ஈஸ்ட்டை கரெக்டான அளவு எடுத்து தண்ணி நல்லா டிசால்வ் பண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் ரைட் சைட்லேயும் நம்ம சின்ன ட்ரேலையும் சின்ன டப்புலையும் மொயினா போட்டு வச்சுருந்தோம், அதுக்கும் கரெக்டாக ஈஸ்ட்லாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போதைக்கு எல்லாம் ஓகே. சரி, மீனுக்கு ஃபீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் தான் எல்லாமே நல்லாவே சாப்பிடுது. சரி, இந்த குட்டிங்களுக்கெல்லாம் மொயினா ஃபீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மொயினாவை எடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நல்லாவே ஃபீட் எடுத்துது. சரி, பேரண்ட்ஸுக்கும் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு எல்லாமே நல்லா ஃபீட் எடுக்குது, இப்போதைக்கு எல்லாமே ஓகே. சரி, கீழே எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டோம், மேலேயும் போய் ஃபீட் பண்ணிடலான்னு அதுக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, இன்றைக்கான வீடியோ அவள் தான். டே 9ல் பார்க்கலாம். தேங்க்யூ.